500 ஆண்டுகள் பழமையான கோவிலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான கும்பகோணம் நாகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான பங்குனி உத்திர பெருவிழா நந்தி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் 9ஆம் நாள் திருவிழாவாக திருத்தேரோட்டமும் 10ஆம் நாள் திருவிழாவாக மகாமக திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பங்காரம்பேட்டை 108 சிவாலயம் வீரமகா காளியம்மன் கோவில் 56ஆம் ஆண்டு திருநடன திருவிழா மற்றும் படுகளம் பார்த்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், அக்னி எல்லை வலம் வருதல், அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வீரமகா காளியம்மன் படுகளம் பார்த்தல் நிகழ்ச்சி கோவில் அருகே உள்ள மைதானத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாபநாசம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே அமைந்துள்ள சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் திருக்கோவில் சப்தஸ்தான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு தேவநாயகி அம்பாள் சமீர சக்கரவாகீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருள கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், திரவிய பொடி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவனடியார்கள் சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.